வணக்கம். நான் நாசர் பேசுகின்றேன். இப்பொழுது மிக தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய, ஆராயப்பட வேண்டிய ஒரு 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 குழப்ப நிலையில் இருக்கின்ற இலங்கை பிரச்சனை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கை பிரச்சனை இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு அரசியல் பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு இன ரீதியான அல்லது ஒரு மனிதாபமான அணுகுமுறையில் இலங்கை பிரச்சனை அணுகப்படலை என்று தான் அரசியல் சார்ந்த அல்லது சில இயக்கங்கள் சார்ந்த சில பேர் தான் இதை ரொம்ப ரொம்ப தீவிரமாக எடுத்துகிட்ருக்காங்க. மற்றபடி சாமானிய மக்களுக்கு இதை பற்றி ஒரு அக்கறையோ தன்னினம் சார்ந்த ஒரு விஷயம்னோ அல்லது அடிப்படையில் ஒரு மனிதாபமான பிரச்சனைனோ பல உயிர்கள் கொல்லப்பட்டதுன்னோ அவங்க அதை எடுத்துக்கல. பிரபாகரன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது வெறும் சாமானிய மக்கள் என் தெருமுனையில் இருக்கிற கடைக்காரரிடம் பேசும்போது கூட பிரபாகரன் செத்துட்டார், பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு தான் பேசுகிறாங்க. இதற்கு பல காரணங்கள் உண்டு. இதை பற்றி பேசுகின்ற அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகத்தான் மக்களிடம் எடுத்து சென்றன. ஏனென்றால் ஒரு இனப்பிரச்சனை என்றால் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒரே தளத்தில் நின்று அறிஞர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதிகள், பிரபலங்கள், தொழிலதிபர்கள் ஒரே மேடையில் நின்று ஒரே தளத்திலிருந்து இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த போர் நடந்த காலகட்டங்களில் பார்த்தால் எல்லோரும் தனித்தனியாகத்தான் இதற்கு குரல் எழுப்பினார்களே தவிர, தனித்தனியாக அவர்கள் ஆதாயம் இதில் தேடிக்கொண்டார்களே தவிர, ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அல்லது ஒரு இனப்பிரச்சனை என்று அணுகவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழர்களிடையே இந்த போராடும் குணம் அழிந்துவிட்டது என்று நான் சொல்ல வேண்டும். என்னுடைய கேள்வி, இந்த தாய் தமிழ் எல்லைக்குள் ஒரு சாமானிய மனிதன் தன்னுடைய அரசியல் ரீதியான அல்லது கான்ஸ்டிடியூஷன் ரீதியான உரிமை என்ன, அது தனக்கு கிடைக்கிறதா, அதற்காக நான் போராடுகிறானா, அரசு அல்லது அரசியல் கட்சிகள் போடுகின்ற திட்டங்கள் என் மேம்பாட்டுக்கு உகந்தவையா இல்லை என்னை சுரண்டுகின்றனவா என்பதை பற்றி விழிப்புணர்வே இல்லாதவன் இன்னொருவன் கஷ்டப்படுகிறான், அவனுக்காக போராடுகிறேன் என்கின்ற எண்ணம் எப்படி வரும்? இதற்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியாது. அரசியல் காரணமாக கடந்த நாம் சுதந்திரம் என்று சொல்லி 65 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. காங்கிரஸ் ஆண்டது, அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள் ஆண்டன. யார் இந்த போராடும் குணத்தை அறுத்தெறிந்தது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இலங்கை பிரச்சனை என்பது இப்பொழுது வேறு ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. தீவிரமாக போராடிய விடுதலை புலிகள் போராடி அவர்களுடைய போரிலே ஒரு முடிவுக்கு வந்த ஒரு காலகட்டம் வேறு. இப்பொழுது வேறு ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. இப்பொழுது குறிப்பாக இலங்கை பிரச்சனைக்கான ஒரு பிரதிநிதி இல்லாமல் தத்தளிக்கின்ற இந்த சூழலில் இப்பொழுதுதான் அதற்கு தீவிரமாக தீர்வு காணுகின்ற ஒரு முகமாக தாய் தமிழ்நாடு இருக்க வேண்டும். ஆனால் இருக்கிறதா என்றுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றளவும் கூட அது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் கையாளப்படுகிறது. அடிப்படை ஒரு மனிதனுக்கு, ஒரு இனம் என்று கூட விடுங்கள், ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக அவனுக்கு உணவு, உறைவிடம், இதை பாதுகாத்து கொள்ள ஒரு வேலை என்ற ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழுகின்ற ஒரு மனிதனை பற்றி, தமிழன் என்பதை விட்டுவிடுங்கள், ஒரு மனிதனை பற்றி ஒரு அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு கடமை அல்லது ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அதை பற்றி தீர்மானிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இலங்கைக்கும் எனக்கும் என்னுடைய மனைவி வழி சார்ந்த உறவினர்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க அவர்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்வதுண்டு. மற்றபடி இலங்கை இப்பொழுது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகத்தான், நான் சார்ந்திருக்கின்ற ஒரு இனத்தின் நீட்சியாகத்தான் நான் இலங்கை பிரச்சனையை நான் பார்க்கின்றேன். பூகோள ரீதியாக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு இடம், மிக அழகான ஒரு இடம். நாம் மிகவும் ஃபிசிக்கலாக பார்த்தா கூட ரொம்ப மிக அழகான இடம். ஆனால் அங்கு நடக்கின்ற பிரச்சனைகள் ஒரு மனத்தை அலைக்கழிக்கின்ற ஒரு இடமாகத்தான் அது இருக்கிறது.
ஊடகம் என்பதை பற்றி எனக்கு பெரிய குழப்பம் உண்டு. ஊடகம் என்பது நம்ம கோட்பாடு ரீதியாக பேசுகிறோம். சினிமா ஒரு ஊடகம், அச்சு ஒரு ஊடகம், தொலைக்காட்சி ஒரு ஊடகம் என்று. என்னை பொறுத்தவரையில் எல்லாம் வர்த்தகம் என்ற ரீதியில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சினிமாவை நாம் கோட்பாடு ரீதியாக ஊடகம் என்று சொல்லுகின்றோம். இதுவரை சினிமா என்ற ஊடகம் நம்முடைய மக்களுக்கு அளித்தது என்ன? அது சுயநலமாக சில பேர் மிக பிரபலம் அடைகிறார்கள். அதன் காரணமாக ஒரு கட்சி அமைக்கிறார்கள். அதன் காரணமாக அவளுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையில் செயல்படுகிறார்கள். ஆனால் சினிமா ஒரு ஊடகமாக இதுவரை செயல்பட்டதே கண்டு, அப்படியே செயல்பட்டிருந்தாலும் எதிர்மறையான விஷயங்களைத்தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது மக்களிடம். அதே போலத்தான் இன்று பெரும் முதலீடு செய்யப்பட்ட தொலைக்காட்சி ஊடகமாகட்டும் அல்லது அச்சு ஊடகமாகட்டும் இல்லை சினிமா ஊடகமாகட்டும், அது ஒரு பெரும் வர்த்தகம், அவ்வளவுதான். எந்த ஒரு ஊடகம், சினிமாவாகட்டும் அச்சாகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஆகட்டும், எந்த ஒரு சினிமாக்காரர்களைப் போலவே எந்த ஒரு விஷயம் பரபரப்பாக மக்களுக்கு போய் சேரும், எந்த ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிக்கும் என்று தான் சொல்லுகிறார்கள். செய்தி ஊடகம், செய்தி என்பது நடக்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு கலப்பிடமில்லாமல் நடந்த நிகழ்வை அப்படியே மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஒரு வகை. அதுதான் அடிப்படையான ஒரு ஒரு விஷயம். இரண்டாவது, சமூகத்துக்கு இந்த செய்தி எப்படி எடுத்து செல்லப்பட வேண்டும், இதன் காரணமாக சமுதாயம் எப்படி இந்த செய்தியை உள்வாங்க வேண்டும், எப்படி இதற்காக அவர்கள் செயல்பட வேண்டும் என்கின்ற அணுகுமுறையோடு செய்தியும் சொல்லப்பட வேண்டும். ஆனால் இது இரண்டும் நடக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அச்சாகட்டும் அல்லது தொலைக்காட்சியாகட்டும், ஒவ்வொரு ஊடகத்தின் பின்னாலும், ஒவ்வொரு ஊடக நிறுவனத்தின் பின்னாலும் ஒவ்வொரு கட்சிகள் இருக்கின்றன. அது மறுக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஒரு கட்சி நடத்த வேண்டும் என்றால் அது ஒரு சிறிய கட்சியாக இருக்கலாம் அல்லது தேசிய கட்சியாக இருக்கலாம். ஒரு ஊடக பலம் இல்லாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது என்கின்ற சூழலில் இன்று அரசியல் காரணமாக பல தொலைக்காட்சி ஊடகங்கள் நடந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் அது இலங்கை பிரச்சனை என்பதல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் கலப்பிடமில்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் சேருமா அல்லது சேர்ப்பிக்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சேனல் 4ஐ பொறுத்தவரையில் அதில் காண கிடைக்கின்ற காட்சிகள் மனதை அலைக்கழிக்கின்ற, அது சில நேரத்தில் ஐயோ இவ்வளவு காண்பிக்க வேண்டுமா என்று கூட இருக்கிறது. இருந்தாலும் நடந்த ஒரு 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 நிகழ்வை அப்பட்டமாக அப்படியே படம் பிடித்து அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அவர்களுடைய அரசியல் காரணம் என்ன, அவர்களுடைய அரசியல் நோக்கம் என்ன என்பது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் பல விஷயங்கள் இந்த ஊடகத்திலே திருப்பி போட்டு பெருசுபடுத்துகின்ற பொழுது நம் இனம் சார்ந்த அல்லது நமக்கு பக்கத்தில், நம் இனம் என்பதையே விட்டுவிடும், நமக்கு பக்கத்தில் நடக்கின்ற, மூச்சு பிடித்து கொண்டு நீந்தி சென்றாலே அடைந்து செல்கின்ற தூரத்தில் இருக்கின்ற ஒரு இடத்தில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை ஏன் நம் ஊடகங்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் நாம் ஆராய வேண்டிய ஒரு விஷயம். உதாரணத்திற்கு சென்ற வருடம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு ஆசிரமத்திலே நடந்த ஒரு விஷயம் திருப்பி குழந்தைகள் வரவேற்பறையில் உட்கார்ந்து இருப்பார்கள் என்று கூட ஒரு பிரஜை இல்லாமல் திருப்பி அந்த விஷயம் போடப்பட்டது. அந்த அளவிற்கு ஏன் இலங்கையில் நடக்கின்ற பிரச்சனையை பற்றி நமக்கு கொண்டு சேர்க்கவில்லை? ஒரு பதிவு இன்று பதிவு, நம்முடைய பதிவு என்பது நம்முடைய வரலாற்றிலே மிக மிக குறைவு. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் ஒரு பதிவு வேண்டும், ஒரு அருங்காட்சியகம் வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கம் வந்தது. இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு நிகழ்வும் கலப்பிடமில்லாமல் பதிவு செய்யப்பட வேண்டியது ஒரு அவசியமாகிறது. அதைத்தான் சேனல் 4 செய்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். இலங்கை பிரச்சனையை பற்றி இப்பொழுது முழுவதுமாக அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது.
அந்த போர் நடக்கின்ற காலகட்டத்தில் தினத்தந்தி, தினமணியில் அது குறித்த ஒரு தொடர் கட்டுரைகள் வந்தன. இப்பொழுது அரசியல் ரீதியாக வேறொரு பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறது. உதாரணமாக இன்று இலங்கை அரசை விசாரணைக்கு சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதற்காக அமெரிக்கா போராடுகிறது. இப்பொழுது நாம் முக்கியமாக இப்பொழுது நடக்கின்ற இந்த பிரச்சனை, இந்த ஐநா சபையில் விசாரணை, நாம் இலங்கை அரசை குற்றவாளியாக்கவில்லை. அமெரிக்கா என்ன வேண்டுகிறது? விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த விசாரணையில் அது இலங்கை அரசு தன்னை நிரபராதி அல்லது நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்தால் அதனுடைய முடிவு வேறு. விசாரணைக்குட்படுத்துவதையே தடுக்க முனைவது இப்பொழுது ஒரு பெரியது. இது கூட ஒரு அரசியல் ஆகுகிறது. இன்று மத்திய அரசு அதனுடைய கருத்து என்ன என்பதை இன்னும் சொல்லவில்லை. ஸோ இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் இந்த போர் சம்பந்தப்பட்டவர்களை விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்பதில் நாம் மிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் குற்றம் சாட்டவில்லை, விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்று தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி போரிலே நாம் அரசியல் அல்லாமல் நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது, அரசினால் இந்த போராட்டத்தினால் அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட அகதிகளின் நிலைமை என்ன என்பதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அகதிகள் முகாமாகட்டும், இலங்கையில் இருக்கின்ற அகதிகள் முகாமாக இருக்கட்டும், அவருடைய மனநிலை, உடல்நிலை என்பது மிக மிக அவசியமாகிறது. அரசியல் ரீதியாக போராடுகின்ற ஒரு பணியை ஒரு கூட்டத்தினர், ஒரு அமைப்பினர் செய்து கொண்டிருக்கின்றனர். நாம் மனதில் கொள்ள வேண்டியது, நம்முடைய சக மனிதர்களாக இந்த அகதிகள் முகாம்களில் இருக்கின்ற அவர்களின் உரிமைகள், அவருடைய சிரமங்களை நாம் எந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஊடகம் என்ன செய்ய வேண்டும், ஊடகம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஏன் எது முக்கியம், எது நீங்கள் ஒரு பட்டியலிடுகிறீர்கள் 1, 2, 3, 4 என்று, அதில் எது முக்கியம், எது பிரதானமாக இருக்க வேண்டும், எது இரண்டாவதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். பரபரப்பான ஒரு விஷயத்தை மட்டுமே மக்களிடம் கொண்டு, நிஜமாக இந்த சினிமாவிலே கூட இந்த இலங்கை பிரச்சனையை பற்றி மிகவும் ஆழமாகவோ தீவிரமாகவோ நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல முடியும். ஆக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. முதலில் நடக்கின்ற விஷயத்தை ஒரு கலப்பிடம் இல்லாமல் அப்படியே மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காலம் கடந்திருப்பினும் கூட கொண்டு போய் சேர்க்கலாம், அதுதான் அவசியம். இரண்டாவதாக, நடுநிலைமையோடு இன்னின்ன அணுகுமுறையோடு தான் இன்னின்ன அணுகுமுறையோடு தான் மக்கள் இதை உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட வேண்டும். சேனல் 4 காண்பிக்கப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தேன். அது சகிக்க முடியாத அளவிற்கு ஒரு சகஜமான ஒரு மனநிலை உருக்குலைக்கின்ற அளவிற்கு இருக்கிறது. அதை பற்றி தீவிரமாக யோசிக்கிறேன் என்பதனால் எனக்கு அது குறித்த சில அரசியல் ரீதியான கேள்விகள் எழுகின்றன. அது தொடர்ச்சியாக பார்க்க முடியாத ஒரு கொடுமையாகத்தான் இருக்கிறது. அதில் என்ன செய்யலாம் இதற்காக என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. மதுரையிலிருந்து பிரபாகரன் அதை வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை ஒரே நேரத்தில் முழுவதுமாக எல்லா புகைப்படங்களையும் பார்க்கின்றதற்கு கூட முடியாத அளவிற்கு தான் நமக்கு ஒரு மனநிலையை அந்த கொண்டு சேர்க்கிறது. ஆனால் மனதை திடப்படுத்தி கொண்டு அதை பார்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. இந்த பிரச்சனைக்காக திரையுலகம் மட்டுமே, பல தமிழ்நாட்டிலே பல துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் எல்லாருமே கட்டாயமாக இறங்க வேண்டும் என்று கிடையாது. அதில் யாரெல்லாம் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. சில உணர்வுகளை ஒரு தாயன்பு போல, ஒரு காதல் போல இந்த உணர்வு கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் யாருக்கு இதில், ஏனென்றால் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைப் போலல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு கலாச்சாரத்திலிருந்து, பல்வேறு இனத்திலிருந்து வந்து தொழில் புரிகின்ற ஒரு இடம். முக்கியமாக கதாநாயகிகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் 100% தமிழர்களே கிடையாது. அவர்கள் எதற்காக போராட வேண்டும்?
என்னுடைய என்னுடைய முதல் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நடக்கின்ற நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற குணம் வந்தால்தான் ஒட்டுமொத்தமாக தமிழகம் இன்னொரு பிரச்சனைக்காக போராடும் என்பதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய கருத்து.